ஹாய் மக்களே, வெல்கம் டு லட்சம் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒயிட் சாஸ் பாஸ்தா. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். ஓகே, இப்போ ஒயிட் சாஸ் பாஸ்தாவுக்கு நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோம்? இப்போ தண்ணி கொதிச்சிட்ருக்கு. அதில் ஒரு ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்க்குறேன் கொதிக்கிற தண்ணியில். அந்த பாஸ்தாவுக்கு தேவையான உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதில் நான் ஒரு 3 கப் பாஸ்தாவை சேர்க்குறேன் கொதிக்கிற தண்ணியில். சேர்த்த உடனே அது 8லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதித்து வேகணும். ஓகே, பாஸ்தா வந்து 7 to 8 minutes நல்லா கொதிக்கணும். நம்ம வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாஸ்தா வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, வெந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, பாஸ்தா செய்யறதுக்காக இப்போ வானலில் கொஞ்சம் எண்ணெய், ஒரு ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் போட்டுக்கிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஆயிலு, ரீஃபைண்ட் ஆயில் போட்டு அதில் க்யூப் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் அதை மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கணும். இப்போ நம்ம ஆலிவ் ஆயில் வச்சுருக்கவங்க அது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபாரின்லாம் இப்போ ஆலிவ் ஆயில் சேர்த்துப்பாங்க. வேணால் நீங்கள் சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாம் ஆலிவ் ஆயில் கூட. ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கிறேன் 1/2 கப். ஓகே, இப்போ வந்து ஆனியன் கேப்சிகம் ஸ்வீட் கார்ன் ஆயிலில் போட்டு நம்ம இப்போ வதக்க போகிறோம் நல்லா. இப்போ இது லைட்டாக வதங்கினோடனே எடுத்துருவேன். ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிட்டு அதே கடாயிலே 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறோம். ஓகே, அந்த வெண்ணெயில் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறது சேர்த்துக்கிறேன், ஒரு 10 பல். சேர்த்து வதங்கின உடனே ஸ்டவ் கம்மியாக வச்சுக்கிட்டு அந்த பூண்டு இப்படி வதங்கும் போதே நம்ம அந்த மைதா மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கணும். அதில் 2 நிமிஷம் வதங்கிடுச்சு. நம்ம அந்த வெண்ணெயில் பூண்டு பல் சேர்த்தோம்ல கட் பண்ணது, அதோடைய மைதா ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கியிருக்கோம். இப்போ நல்லா 2 நிமிஷம் வதங்கிடுச்சு. அது கூட 1/2 கப் பால் சேர்க்குறேன். இப்போ நமக்கு அந்த க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம அந்த கார்லிக் பட்டரில் வதக்கிட்டு அது கூட ஒரு ஸ்பூன் மைதா 2 நிமிஷம் வதக்கி விட்டோம். அது கூட 1/2 கப் பால் சேர்த்து இந்த மாதிரி க்ரீமாக வர வரைக்கும் கொதிக்க விடணும். கை விடாமல் கிண்டி விடணும்ல, கட்டி கட்டியாக ஆகிடும் உங்களுக்கு. இந்த மாதிரி க்ரீமாக மாறினதும் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா பாஸ்தா, அதை சேர்த்துக்கணும் அதில் தண்ணி இல்லாமல். ஓகே, இப்போ வந்து ஒயிட் சாஸான க்ரீமில் வந்து நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணுறோம். பாஸ்தா அந்த க்ரீமில் சேர்த்துட்டோம். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தோம்ல வெங்காயமும் அந்த குடமிளகா அந்த ஸ்வீட் கார்ன்லாம், அதையும் சேர்த்துடணும். அதில் சேர்த்துட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் அது மாதிரி நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கணும். நான் அந்த மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நம்ம கிளறி விட்டுட்டு இட் ஸ்மெல்ஸ் குட். இப்போ பாஸ்தா நம்ம எல்லாம் கலந்துட்டோம். ஃபைனலாக கொஞ்சம் உப்பு சேர்த்துங்க. ஏன்னா வேக வைக்கும் போதே நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். இருந்தாலும் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்குறேன் ஃபைனலாக. சேர்த்து நம்ம கிளறி கொடுத்துட்டு இப்போ நம்ம அந்த துருவி வச்சுருக்க சீஸ் சேர்த்துக்க போகிறோம். துருவி வச்சுருக்க சீஸை நான் சேர்த்துக்கிறேன்.
பாஸ்தா சூப்பராக க்ரீமி பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. அப்படியே குழந்தைங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இதை அப்படியே பிளேட்டில் பரிமாறி கொடுத்தீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்ம க்ரீமி பாஸ்தா. நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஒயிட் சாஸ் பாஸ்தா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இட்ஸ் ரெடி டு சர்வ். க்ரீமி ஒயிட் சாஸ் பாஸ்தா இப்போ ரெடி ஆகிடுச்சு. பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. நாங்களும் டேஸ்ட் பண்ணிட்டோம். நீங்களும் டேஸ்ட் பண்ணிட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லட்சம் ரெசிபீஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.